ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு விஜ்வேதா. நம்ம இந்த வீடியோவில் அகர்வால் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த சீரியஸில் அலிகேஷன் டாப்பிக்கில் வந்து ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறது 11லேருந்து 15 வரைய இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இது பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது போக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த சீரியஸ்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வீடியோக்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. இதில் ஜாயின் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, இதை 6 மந்த் கோர்ஸ்ப்பா. டெய்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸ் இருக்கும். அது போக 1 இயருக்கு ரெக்கார்டட் வீடியோவும் கொடுத்துருவேன். நோட்ஸ் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, first one, 2 vessels A and B contain milk and water mixed in the ratio 8:5 and 5:2 respectively. The ratio in which these two mixtures be mixed to get new mixture contains 16.3/13% milk. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது பர்சன்டேஜுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ. அதுக்கு நான் ஆல்ரெடி டெலிகிராமில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. அந்த பிடிஎஃப்லையும் முக்கியமான வேல்யூஸ் எல்லாமே போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த போல்ட் லெட்டர்லாம் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிங்க. டெலிகிராம் சேனலில் போய் பர்சன்டேஜ் அண்ட் டேபிள்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடச்சிரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா கூட படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 16.9/3/13 இருக்குதா? 16.9/3/13னாலும் 69.21%னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 9/13. ஓகே, ஃபஸ்ட்டு மில்க் அண்டு வாட்டர் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறது மில்க்குக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூலையுமே நம்ம மில்க்கு மட்டும் கேல்குலேஷனுக்கு எடுத்தால் போதும். டோட்டல் 13ல் மில்க் இருக்குது 8 பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 8/13. நெக்ஸ்ட் ஒன், டோட்டல் 7 இருக்குது. 7ல் மில்க் 5 பார்ட் இருக்குது. ஸோ 5/7. நெக்ஸ்ட் ஒன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது 9/13. இப்போ எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குதா? ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா கேல்குலேஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் போட்டுருங்க. 13 and 7 தான் இருக்குது. 2 நம்பர் மட்டும் இருந்ததுன்னா இங்கே 13 இருக்குதா? அப்போ மேலே இருக்க நம்பரை ரிமைனிங் இருக்க 7ல் மல்டிபிள் பண்ணிடணும். 13 இருந்ததுன்னா 7ல் மல்டிபிள் பண்ணணும். 7 இருந்ததுன்னா 13ல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இதை 7ல் மல்டிபிள் பண்ணணும், இதை 13ல் மல்டிபிள் பண்ணணும், இதையும் 7ல் மல்டிபிள் பண்ணணும். ஆன்சர் 8 × 7 56, 13 × 5 65, மிடில் இருக்கிறது 9 × 7 63. அலிகேஷன் அப்படின்னாலே பெருசுல இருந்து சிறுசை மைனஸ் பண்ணணும். 65ல இருந்து 63 மைனஸ் பண்ணீங்கன்னா 2, 63ல இருந்து 56 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 + 3 7. ஸோ ரேஷியோ 2:7 இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. எப்போவுமே பெருசுல இருந்து சிறுசு மைனஸ் பண்ணணும். அதுவும் மேலே இருந்து ஒன்று மைனஸ் பண்ணியாச்சுன்னா இன்னொன்று கீழே இருந்து மேலே மைனஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இந்த மெத்தட் மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Milk vendor has 2 cans of milk. The first can 25% water and rest milk. 25% வாட்டர் இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்க 75% மில்க் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் 50% வாட்டர் இருக்குது. பாதி வாட்டர்னா ரிமைனிங் இருக்கிறது மில்க், பாதி பால் இருக்குது, பாதி தண்ணி இருக்குது. ஓகே, how much milk should you mix from each container so to get 12 liters of milk such that the ratio of milk and water 3:5?
ஓகே, இப்போது 2 கண்டெய்னர் இருக்குது. 2 கண்டெய்னர்லையுமே மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இப்போ 2லையுமே மில்க்கை ஆட் பண்ணுறாங்க. மில்க்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது டோட்டல் மில்கோட வேல்யூ 12 லிட்டருன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்க ரேஷியோ வாட்டர் டு மில்க்கு 3:5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பவும் போல தான். இப்போ இங்கே மில்க்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே மில்கோட டேட்டா எடுத்துக்கலாம். 25% வாட்டர் இருந்ததுன்னா 100லேருந்து 25 போக ரிமைனிங் 75% வருமா? 75%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/4. ஸோ ஃபஸ்ட்டு கேனில் மில்க்கு 75% இருக்குது, 3/4. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேனில் மில்க்கு 50% இருக்குது, 1/2. டோட்டல் 8 இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே மில்க்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ 8ல் மில்க்கு 5 பார்ட் இருக்குது, 5/8. இங்கேயும் அதே கான்செப்ட் தான், ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் போடணும். இங்கே 3மே வேறு வேறு நம்பராக இருக்குது. 3க்குமே காமன் நம்பர் என்னன்னு பாருங்கள். 8 காமனாக எடுத்துக்கலாமா? 4ஐ 2ல் மல்டிபிள் பண்ணும்போது 8ன்னு வரும். ஸோ 3ஐ 2ல் மல்டிபிள் பண்ணிடுங்க. கீழே இருக்குது பார்க்க வேணாம். 2ஐ 4ல் மல்டிபிள் பண்ணும்போது 8ன்னு வரும். ஸோ மேலே இருக்க நம்பரை 4ல் மல்டிபிள் பண்ணும். 8ஐ 1ல் மல்டிபிள் பண்ணும்போது தான் 8ன்னு வரும். ஸோ 5 அப்படியே தான் வரப்போகுது. 3 × 2 6. ரிமைனிங் இங்கே 4 அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 6 - 5 1. மேலேருந்து கீழே பண்ணியாச்சு. இப்போ கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணோம். 5 - 4 1. இப்போ ரேஷியோ 1:1 ரேஷியோவில் இருக்குது. டோட்டல் இங்கே 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டோட வேல்யூ 12. இப்போ 1 பார்ட்டுக்கு 6 லிட்டருன்னு வரும். ரெண்டுமே 6 லிட்டர் 6 லிட்டரில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஆர் 1:1 அப்படின்னாலே ரெண்டுமே சரிபாதியாக இருக்குதுன்னு அர்த்தம். மொத்தம் 12 லிட்டர் இருக்குது, அதில் பாதி 6 லிட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்கை நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 quantity of wheat 9.3 per kg was mixed with another quantity ரேஷியோ 8:7. இன்னொரு குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ரேஷியோ எவ்வளோ கேஜி எடுக்கிறாங்கன்னு சொல்லலை. அதோட ப்ரைஸும் எவ்வளோன்னு கொடுக்கல. ஓகே, ரெண்டுமே என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று 8, இன்னொன்று 7. ஓகே, இஃப் த மிக்சர் ஃபார்ம் பி வாட் 10 per kg, வாட் இஸ் தி ரேட் per kg ஆஃப் செகண்ட் குவான்டிட்டி ஆஃப் wheat? இப்போது ஒரு குவான்டிட்டி கொடுத்துட்டாங்களா, ரெண்டாவது குவான்டிட்டி அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 9.3 per kgன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது 8:7ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி 10 per kgக்கு சேல் பண்ணுறாங்க. ஓகே, எப்பவும் போல தான். ஒன்று கீழேருந்து மைனஸ் பண்ணோம், இன்னொன்று மேலேருந்து மைனஸ் பண்ணோம். எப்போவுமே பெருசில் இருந்தால் சிறுசை மைனஸ் பண்ணோம். 10லேருந்து 9.3 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.7ன்னு வரும். ரேஷியோ படி இங்கே 7ன்னு இருக்குதா, 7ன்னு இருக்கும்போது 0.7ன்னு இருக்குது. இப்போ இங்கே 8ன்னு இருக்குது. இப்போ 8க்கு பதில் இங்கே 0.8ன்னு இருக்கும். ஒன்று கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணியாச்சு. அப்போது மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணணும். x - 10 = 0.8ன்னு வரும். இப்போ x = 10 இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸுக்கு மாறிடும். 10 + 0.8 10.8 இஸ் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் சி 10.8. செகண்ட் வீட்டு 1 கிலோவுக்கு 10.8ன்னு வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Tea what 125 per kg, 135 per kg are mixed with a third variety in the ratio 1:2:1. If the mixture is worth 153 per kg, the price of the third variety per kg will be. ஓகே, இப்போது 3 வெரைட்டியில் டீ இருக்குது. ஃபஸ்ட்டு 2 126 135 கொடுத்துட்டாங்க. தேர்ட் வெரைட்டி எவ்வளோன்னு தெரியாத, அதான் ஃபைன் பண்ணணும். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது 153 per kgக்கு சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு
126 ஒன்று இருக்குது, 135 ஒன்று இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 261 வருமா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ல் டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் கலந்து அவங்க சேல் பண்ணுறது 130.5ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுற ப்ரைஸு. தேர்ட் வெரைட்டிக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ தேர்ட் வெரைட்டியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கலந்து 153க்கு சேல் பண்ணுறாங்க. ரேஷியோ வேல்யூ 1:1ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து இருக்கிறோமா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். இங்கேயும் இன்னொரு 2 தான் இருக்குது. 2:2ன்னு எடுத்தீங்கன்னாலும் மறுபடியும் ஆன்சர் 1:1ன்னு தான் வரும். சேம் நம்பர் ரெண்டுமே இருந்ததுன்னா இது பாதி அது பாதி இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் 1:1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வழக்கம் போல தான் 153லேருந்து 130.5 மைனஸ் பண்ணணும். 150லேருந்து 130 மைனஸ் பண்ணிங்கன்னா 20. ரிமைனிங் ஒரு 3 வேறு இருக்குதா? இப்போ 23லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 22.5ன்னு எடுத்துக்கலாம். இது 22.5. இது ஒன் பார்ட்னா அதே ஒன் பார்ட் தானே இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 22.5 தான் இங்கேயும் வரும். நம்மளுக்கு ஃபைன் பண்ண வேண்டியது எக்ஸோட வேல்யூ. இப்போது கீழே இருந்து மேலே மைனஸ் பண்ணியாச்சு, மேலே இருந்து கீழே மைனஸ் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 153 ஈக்குவல் டு 22.5. இது மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 53 + 22 75. ஆன்சர் 175.5. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. எல்லாமே ஈஸியாக தான்ப்பா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம். இது 3 வேரியபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டு தான், ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஒரு டேட்டாவாக எடுத்துக்கோங்க, இன்னொன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போது மொத்தம் 1000 kg சுகர் இருக்குது. இதில் பாதியே 8% ப்ராஃபிட்லையும் ரிமைனிங் இருக்கிறத 18% ப்ராஃபிட்லையும் சேல் பண்ணுறாங்க. ஓவராலாக அவங்க 14% ப்ராஃபிட் வைக்கிறாங்க. இப்போ 18% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 8% ப்ராஃபிட், நெக்ஸ்ட்டு 18% ப்ராஃபிட், ஓவரால் 14%ன்னு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 14 மைனஸ் பண்ணிங்கன்னா 4, 14லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 6. ரெண்டுமே ரேஷியோவில் இருக்குமா? கீழே இருக்கிறது எல்லாமே குவான்டிட்டிப்பா, ரெண்டுமே 2ஓட மல்டிபிள். 2ல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2:3 ரேஷியோவில் இருக்கும். ரேஷியோ படி டோட்டல் 5. 5 பார்ட்டோட வேல்யூ தான் கொஸ்டினில் 1000 kgன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சொன்னேன் கீழே இருக்கிறது எல்லாமே குவான்டிட்டின்னு. குவான்டிட்டியில் தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். எப்போவுமே குவான்டிட்டியை குவான்டிட்டி கூட தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ 18% ப்ராஃபிட்டில் எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 18%க்கு 3 பார்ட்ஸ், 3க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 200, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 600 kg. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, லாஸ்ட் ஒன் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ப்பா. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸியான கொஸ்டின்னா இப்போ நம்ம பார்த்த மாடலில் தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ப்பா. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க் நிறைய ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது போக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் எடுத்து தரேன்ப்பா. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.